வணக்கம். சூரியகுமார் யாதவ் கேப்டனாக, கவுதம் கம்பீர் கோச்சாக, ரோஹித் சர்மா, விராட் கோலி இல்லாத புதிய இந்திய டி20 அணி இலங்கை அணியுடன் மோதியது. பல்லக்கேலேவில் நடந்த முதல் டி20 போட்டியில் டாஸ் வென்ற இலங்கை அணி கேப்டன் அசலன்கா பவுலிங்கை தேர்வு செய்தார். அதன் அடிப்படையில் இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கியது. இந்திய அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களாக கில்லும் ஜெய்ஸ்வாலும் களம் இறங்கினர். இருவரும் சிறப்பாக விளையாடினர். இலங்கை அணியின் பந்துவீச்சை சிதறடித்தனர். இந்திய அணி பவர் பிளேவின் முடிவில் 6 ஓவரில் 74 ரன்கள் எடுத்தது. சிறப்பாக விளையாடிக் கொண்டிருந்த இருவரும் அடுத்தடுத்து அவுட்டாகினர். ஜெய்ஸ்வால் 40 ரன்களிலும், கில் 34 ரன்களிலும் அவுட்டாக, பின்பு கேப்டன் சூரியகுமார் யாதவுடன் விக்கெட் கீப்பர் ரிஷப் பண்ட் ஜோடி சேர்ந்தார். இருவரும் சிறப்பாக ரன் குவித்து அணியை அதிரடியாக ரன் குவிக்க வைத்தனர். குறிப்பாக சூரியகுமார் யாதவ் சூப்பரா விளையாண்டாரு. 22 பால்ல அரை சதம் அடிச்சாரு. இலங்கை அணியின் பவுலர்ஸான மதுஷனகா, அசரங்கா பாலை பொளந்து கட்டினாரு. சூரியகுமார் யாதவ் 26 பந்துல 58 ரன் எடுத்து அவுட்டாக, அதுக்கு அப்புறம் வந்த ஹர்திக் பாண்டியா 9 ரன்னு, ரியான் பராக் 7, ரிங்கு சிங் 1 ரன்ல அவுட்டாக, மறுபுறம் ரிஷப் பண்ட் நிலைச்சு நின்று ஆடினாரு. அரை சதம் அடிப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 49 ரன்களில் 17ஆம் பால்ல போல்ட் ஆகி ஏமாற்றம் தந்தார். இந்திய அணி 20 ஓவர் முடிவில் 213 ரன்கள் எடுத்தாங்க. 7 விக்கெட் இழப்பிற்கு. ஸ்ரீலங்கா போலிங்கை பொறுத்தவரை பதிரனா சிறப்பாக பந்து வீசி 4 விக்கெட்டுகளை எடுத்தார். 214 அப்படிங்கிற டார்கெட்டை நோக்கி ஸ்ரீலங்கா அணி களம் இறங்கினாங்க. சும்மா சொல்லக்கூடாது, பதிலுக்கு அவங்களும் ரொம்ப தரமாக விளையாண்டாங்கன்னே சொல்லலாம். குறிப்பாக ஸ்ரீலங்கா அணியின் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்களான குசல் மெண்டீஸ், பத்தும் நிசங்கா 2 பேருமே ரொம்ப அதிரடியாக விளையாண்டாங்க. பவர் பிளேவின் முடிவில் விக்கெட் இழப்பின்றி 55 ரன் குவிச்சாங்க. இவங்க 2 பேரும் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பாக 52 பந்தில் 84 ரன்கள் சேர்த்தாங்க. குசல் மெண்டீஸ் 45 ரனில் அவுட் ஆனார். அதுக்கு அப்புறம் குசல் பெரேராவும் பத்தும் நிசன்காவும் ஜோடி சேர்ந்தாங்க. குறிப்பாக பத்தும் நிசன்கா ரொம்ப அதிரடியாக விளையாண்டார். 31 பந்தில் அரை சதம் அடித்தார். ரொம்ப சிறப்பாக விளையாடிய பத்தும் நிசன்கா 79 ரன்களுக்கு அவுட் ஆனார். இலங்கை அணி பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் 14 ஓவரில் 140 ரன் கிட்ட வந்துட்டாங்க. 6 ஓவரில் 75 ரன் தேவை அப்படிங்கிற நிலமையில் 15வது ஓவரை வீசிய அக்ஷர் பட்டேல் ஆட்டத்தின் போக்கே மாற்றிட்டார். ஒரே ஓவரில் 2 விக்கெட் எடுத்துட்டார். பத்தும் நிசன்கா விக்கெட்டையும் குசல் பெரேரா விக்கெட்டையும் எடுத்துட்டார். குசல் பெரேரா 20 ரனில் அவுட் ஆயிட்டார். அதுக்கப்புறம் வந்த கேப்டன் அசலன்கா 0, ஷனக்கா 0ன்னு அவுட்டாக இலங்கை அணி தடுமாற தொடங்கிட்டாங்க. தோல்வியை நோக்கி செல்ல ஆரம்பித்தாங்க. இறுதியில் இலங்கை அணி 19.2 ஓவரில் 170 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. இந்திய அணி 43 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இந்திய பவுலிங்கை பொறுத்தவரை ரியான் பராக் 3 விக்கெட்டுகளையும், அக்ஷர் பட்டேல், ஹர்ஷதீப் சிங் தலா 2 விக்கெட்டும் எடுத்தனர்.